ஹஸ்பண்ட் பயங்கரமா அடிப்பாரு. பயங்கரமா என்ன பண்ணுவாரு? அடிப்பாரு. சம்டைம்ஸ் அனுப்புவாங்க, என் கை வீங்கிச்சு சிஸ்டர், இங்க பாருங்க அடி. சண்டை போடுறாரு, சொல்றத செய்ய மாட்டேங்கிறாரு. நான் நல்லதுதான் சொல்றேன், ஆனா கேட்க மாட்டேங்கிறாரு. அழுகை, கண்ணீர். இந்த லாஸ்ட் வீக் சண்டே பிரேயர் நைட்ல ஒரு தரிசனம். என்ன தரிசனம்னா, வெளியில வந்து ஒரு சைக்கிள் நிக்குது. ஒரு பெண்ணுடைய ஆவி வெள்ளை கலர் சாரி கட்டி இருக்குது, அழுகுது, தேம்பி தேம்பி குத்த வச்சு உட்காந்து அழுதுட்டு இருக்குது. அப்ப இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசே, அழுகையின் ஆவியே, இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அவங்க சேர்ல உட்கார்ந்த ஹஸ்பண்ட் அப்படியே விழுந்து அந்த சேர் ரெண்டா உடைஞ்சு, என்ன பண்ணி ரெண்டா உடைஞ்சிச்சு. சேர் இப்படி விழுந்தா ஒண்ணு கால் உடையணும், இல்ல பின்னாடி இருக்கிறது உடையணும். சேர் நடுவுல ரெண்டா பொழந்திருக்குது. அப்படியாக அவர் கீழே விழுந்து விட்டார். அவங்க சொன்னாங்க, சிஸ்டர் பயங்கர வல்லமையான ஜெபம் கேட்டுட்டு இருக்கேன், அவங்க ஜெபத்தை, வெளியே போ வெளியே போ. போயிடுச்சு மொத்தமா. நான் கேட்டேன், இல்ல நான் சைக்கிள் பார்த்தேனே அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, ஆமா என் பிள்ளைங்களோட சைக்கிள் இங்கதான் நிக்குதுன்னு. உடனே போட்டோ வேற எடுத்து அனுப்புறாங்க. ஹால்ல அந்த 2 பிள்ளைங்களோட சைக்கிள் நிக்குது. அவர் அங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு, கீழே விழுந்துட்டாரு. பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டே இருப்பாரு, உன் மனைவி கிட்ட ஜாக்கிரதையாரு, அவ ஜோம் பண்றா. ஆர்டர் என்ன பண்ணுவாரு, உன் மனைவி அவ கையில ஆயுதம் இருக்கு, நமக்கு தெரியறது இல்ல, நம்ம கையில ஆயுதம் இருக்கு அப்படிங்கறத. நம்மளுடைய வேதம் தான் நம்மளுடைய ஆயுதம், இதுவே பட்டயமாக இருக்கிறது. உங்க மனைவியும் உங்க கணவர் இந்த ஆயுதத்தை எடுத்துட்டாங்கன்னு சொன்னா நீங்க 10 அடி பின்னாடி தள்ளி நிக்கணும். இல்லைன்னு சொன்னா ஆயுதம் போட்டு தள்ளிடும்.